அத்தியாயம் 391 ஏழாவது படி நெருங்குதல் பாகம் 2. லாங்ஹவோசன் கையை நீட்டி பணிவாக அறிமுகப்படுத்தினான். வணக்கம், நாங்கள் 64வது கமாண்டர் தர டெமான் ஹன் ஸ்குவாட். நான் கேப்டன் லாங்ஹவோசென். உங்களுடன் போராடியது எங்களுக்கு பெருமை. கமாண்டர் தரமா? டியான் கிங் திகைத்தவாறு கேட்டான். நண்பா, நீ கேலி பண்ணறியா? பேசிக்கொண்டே லாங்ஹவோசென் தன் முகத்தை மறைத்திருந்த கவசத்தை கழற்றினான். மணலில் இருந்து தன் முகத்தை விடுவித்தான். அந்த இளமையான அழகிய முகத்தை பார்த்ததும் டியான் கிங் உடனே பேச்சற்று நின்றான். அவனுக்கு மட்டுமல்ல, அவனது குழுவில் இருந்த மற்றவர்களுக்கும் அதே நிலை. சற்று முன்பு லாங்ஹவோசென் தன் அபாரமான ஆற்றலை வெளிப்படுத்தி எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரியவில்லை. அவன் மித்ரில் அடித்தள கவசம் அணியாமல் போராடினான். 8வது படியில் உள்ள ஜாக்ஸ் டெமான்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஒருவனுக்கு மித்ரில் அடித்தள காவல் நைட் ஆவது எளிதாக இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு அதைவிட சிறந்த உபகரணங்கள் இருக்கலாம். நீ இவ்வளவு இளமையாக இருப்பது உண்மையிலேயே எதிர்பாராதது. ஆனால் எப்படியோ என் குழுவினர் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் குழுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சரியான நேரத்தில் உதவி இல்லைன்னா இன்னிக்கு நாங்க உயிரோடு இருக்க முடியாது. லாங்ஹவோசென் குழப்பமான குரலில் கேட்டான். மூத்தவரே, உங்கள் குழுவின் பலத்தை வைத்து இந்த 2 ஜாக்ஸ் டெமான்களை எதிர்கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஏன்? கமாண்டர் தரத்திலிருந்து கிங் தரத்திற்கு டெமான் ஹன் ஸ்குவாட் முன்னேறுவது ஒரு பெரிய மாற்றம். இது 1 மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை செலவழிப்பது மட்டுமல்ல, குழுவில் உள்ள அனைவரும் 7வது படியை எட்டியிருக்க வேண்டும். இவ்வளவு செலவு செய்ய ஒப்புக்கொண்ட ஒரு டெமான் ஹன் ஸ்குவாட்டுக்கு நிச்சயமாக சக்திவாய்ந்த உபகரணங்கள் இருக்கும். 7வது படியில் இருந்தாலும் சிறந்த உபகரணங்களுடன் ஒரு டெமான் ஹன் ஸ்குவாட் 8வது படி ஜாக்ஸ் டெமான்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த குலத்தில் டெமான் கடவுளின் மரபு இல்லை. கீழ்மட்ட ஜாக்ஸ் டெமான்களை பற்றி பேசவே தேவையில்லை, ஏனெனில் லாங்ஹவோசெனின் குழுவுடனான முந்தைய போரில் அது தெளிவாக தெரிந்தது. புன்னகையுடன் டியான் கிங் குறுக்கிட்டான். அதை பற்றி பேசாதே, இந்த முறை நாங்க உண்மையிலேயே துரதிர்ஷ்டமாக இருந்தோம். எங்கள் பணி முதலில் மேஜர் ஜாக்ஸ் நகரத்திற்கு சென்று 8வது படியில் உள்ள 2 ஜாக்ஸ் கமாண்டர்களை கொல்ல வேண்டும். ஆனால் பதுங்கியிருந்து தாக்கியபோது ஜாக்ஸ் தலைவர்களுக்கு ஒரு டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர் ஸ்குவாட் உதவிக்கு வந்து எங்களை ஆச்சரியப்படுத்தியது. நாங்க எதிரிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் எங்களுக்கும் நிறைய இழப்புகள் ஏற்பட்டன. 4 பேர் காயமடைந்தோம். ஆன்மீக ஆற்றலும் பெருமளவு குறைந்தது. மாத்திரைகளை நம்பி கொஞ்சம் நிலைமை சரியானாலும் ஜாக்ஸ் டெமான்கள் அந்த நேரத்தில் எங்களை சுற்றி வளைத்தனர். கஷ்டப்பட்டு அவர்களின் வளையத்தை உடைத்து வெளியேறினோம். ஆனால் திடீரென வானில் அந்த எரிச்சலூட்டும் டெமான் ஹோல்டர் தோன்றி எங்களை விடாமல் துரத்தினான். மீதியை நீயே பார்த்திருப்பாய். டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர், அது என்ன? லாங்ஹவோசென் சந்தேகத்துடன் கேட்டான். டியான் கிங் பதிலளித்தான். டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர் ஸ்குவாட்கள், சரியாகச் சொன்னால் நம்மைப் போலவே டெமான் ஹன் ஸ்குவாட்களை ஒத்தவை. இவை டெமான்கள் நம்மை எதிர்கொள்ள உருவாக்கிய புதிய அமைப்பு. இது 1 வருடத்திற்கு முன்பு தொடங்கியது. நம்முடைய அலையன்ஸின் பலம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்மைப் போல டெமான் ஹன் ஸ்குவாட்களின் பலமும் அதிகரித்து டெமான்களுக்கு நாம் ஏற்படுத்திய பாதிப்பு கவனிக்கப்பட வேண்டிய அளவுக்கு உயர்ந்தது. அதனால் அவர்கள் புதிய உத்திகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அப்படித்தான் இந்த டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர் ஸ்குவாட்கள் உருவாகின, நம்மை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன். டெமான்களில் உள்ள உயர்நிலை வீரர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஸ்குவாட்கள் 10 உறுப்பினர்களை கொண்டவை. இவற்றை வழிநடத்தும் கேப்டன் குறைந்தது 8வது படியில் இருப்பவன். அவன் ஒரு டெவில் டிராகன், மூன் டெமான் அல்லது ஸ்டார் டெமான் ஆக இருக்கலாம். அவனே குழுவில் மிகவும் சக்திவாய்ந்தவன். மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் 7வது படியில் அல்லது அதற்கு மேல் இருப்பார்கள். இன்னும் மோசமாக, சில சக்திவாய்ந்த டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர் ஸ்குவாட்கள் முழுக்க 9வது படி டெமான் வீரர்களால் ஆனவை. இவற்றின் வகைப்பாடு இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நம்மை போன்ற டெமான் ஹண்டர்கள் டெமான் பிரதேசத்தில் பலவிதமான பணிகளை செய்ய துணிவு கொள்கிறோம், ஏனெனில் டெமான் பிரதேசத்தில் கட்டுப்பாடு தளர்வாக உள்ளது. ஆனால் இந்த டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர்கள் நம்முடைய அலையன்ஸுக்கும் வரலாம், ஆனால் அவர்கள் துணிவதில்லை. ஏனெனில் டெமான்களின் தோற்றமும் ஆற்றலும் நம்மைப் போல மனிதர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. உயர்நிலை டெமான்களில் மனித உருவில் உள்ளவர்கள் எண்ணிக்கையில் குறைவு. அவர்கள் இவ்வளவு ஆபத்தை எடுக்க தயாராக இல்லை.
ஆகவே இந்த டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர்கள் தங்கள் முழு ஆற்றலையும் டெமான் பிரதேசத்தில் நம்மை எதிர்கொள்ள பயன்படுத்துகிறார்கள். கடந்த ஒரு வருடத்தில் குறைந்தது 10 டெமான் ஹண்ட் ஸ்குவாட்கள் இவர்கள் கையால் அழிக்கப்பட்டுவிட்டன. இந்த முறை நாங்களும் பெரிய இழப்பை சந்தித்தோம். லாங் ஹவோசன் ஆழ்ந்து மூச்சு வாங்கினான். இப்போது எத்தனை டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர் ஸ்குவாட்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? டியான் கிங் பதிலளித்தான், எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி சுமார் 100 டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர் ஸ்குவாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை டெமான் கடவுள் மன்னரால் கட்டளையிடப்படுகின்றன, அவனுடைய உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றுகின்றன. இன்று முதல் உங்கள் குழு டெமான் பிரதேசத்தில் செயல்படும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர்களை எதிர்கொள்வது மிகவும் கடினம். சிலர் உண்மையிலேயே சக்திவாய்ந்த உபகரணங்களுடன் இருக்கிறார்கள். நம்முடைய டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களை பின்பற்றி உருவாக்கப்பட்டாலும் டெமான்களுக்கு இயற்கையான நன்மைகள் உள்ளன. மேலும் உயர்நிலை டெமான்களுக்கு 7வது படிக்கு மேல் பலம் பெற அதிக பயிற்சி தேவையில்லை. லாங் ஹவோசன் பதிலளித்தான், நிலைமை இப்படி இருக்கும்போது நாம் விரைவாக இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஜாக்ஸ் குலத்தின் தோல்வியடைந்த டெமான்கள் நம்முடைய இருப்பிடத்தை டெமான் ஹண்டர்ஸ் ரிமூவர்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். டியான் கிங் தலையசைத்தான், அப்படித்தான் இருக்கும். இப்போதைக்கு நாங்க உங்களை பின்தொடர்கிறோம். அருகிலுள்ள குழு பிரிவுக்கு போகலாம். லாங் ஹவோசன் தயக்கத்துடன் பதிலளித்தான், அது விதிகளுக்கு உகந்ததல்ல. எங்கள் தரத்தில் குழு பிரிவுகளுக்கு அனுமதி இல்லை. இந்த குழு பிரிவுகள் என்பவை டெமான் பிரதேசத்தில் டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்காக உருவாக்கப்பட்ட இரகசிய தளங்கள். இவை கிங் தரத்திற்கு மேல் உள்ள டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்கு ஓய்வு, மறுசீரமைப்பு மற்றும் விநியோகங்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டவை. இது கீழ்மட்ட டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்கு எதிரான பாகுபாடு அல்ல, ஆனால் கீழ்மட்ட ஸ்குவாட்கள் மிகவும் கடினமான பணிகளை செய்ய வேண்டியதில்லை. டெமான் பிரதேசத்தில் இந்த குழு பிரிவுகளை அமைப்பது அலையன்ஸுக்கு மிகுந்த மனித வளம், பொருள் வளம் மற்றும் இயற்கை வளங்களை செலவழிக்க வேண்டியிருந்தது. எனவே சக்திவாய்ந்த டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஒரு எளிய உதாரணத்திற்கு, டெமான் கடவுள் ஸ்லேயர்ஸ் டெமான் ஹண்ட் ஸ்குவாட் மோடு கோர் நகரத்திற்கு அருகில் மேற்பரப்புக்கு அடியில் மறைந்த ஒரு பகுதியில் இருந்தது. டெமான் கடவுள் மன்னர் ஒருமுறை கோர் நகரத்தை சுற்றி முழுமையாக தேட உத்தரவிட்டான், ஆனால் குழு பிரிவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதிலிருந்து குழு பிரிவின் பயனை புரிந்து கொள்ளலாம். டியான் கிங் லாங் ஹவோசனின் தோளில் தட்டினான், வெளியாள் மாதிரி பேசாதே. விதிகள் தேவைப்படும்போது மீறப்படுவதற்கு உள்ளவை. குழு பிரிவுகள் ஜெனரல் அல்லது கமாண்டர் தர ஸ்குவாட்களுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டவை என்று நினைக்கிறாயா? கிங் தரத்திற்கு மேல் உள்ள ஒரு குழு வழிநடத்தினால் உள்ளே நுழைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அருகிலுள்ள குழு பிரிவு மேஜர் ஜாக்ஸ் நகரத்தில் உள்ளது. அவர்கள் நம்மை துரத்தி கொல்ல முயற்சிக்கிறார்கள், இல்லையா? நாம் அவர்கள் எதிர்பார்க்காததை செய்வோம், அங்கேயே திரும்புவோம். இப்படியே விட மனசு இல்லை. நம்முடைய முழு ஆற்றலை மீட்டெடுத்த பிறகு மேஜர் ஜாக்ஸ் நகரத்தை முழுக்க குழப்பத்தில் ஆழ்த்துவோம். இதைச் சொல்லும்போது அந்த சக்திவாய்ந்த மித்ரில் அடித்தள கவச நைட்டின் கண்கள் பளபளத்தன. கிங் தரத்தை எட்டிய டெமான் ஹண்டர்கள் யாராவது தொடர்ந்து பயணங்களில் ஈடுபடாதவர்களா? வலிமையான குணம் இல்லாமல் இந்த பாதையில் எப்படி நடக்க முடியும்? இவ்வளவு காலமாக எண்ணற்ற டெமான்களின் இரத்தம் அவர்கள் கைகளில் புரண்டிருக்கிறது. டியான் கிங்கும் அவனது குழுவும் அருகிலுள்ள பகுதியை மிகவும் பழக்கமாக அறிந்திருந்தனர். அவர்களின் வழிகாட்டுதலில் 2 டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களும் ஒரு பெரிய வட்டமாக பயணித்து ஒரு நாள் முழுவதும் முழு வேகத்தில் சென்று மேஜர் ஜாக்ஸ் நகரத்தை அடைந்தனர். லாங் ஹவோசனின் குழுவைப் போல 3 டெமான்களாக மாறுவேடமிட முடியாவிட்டாலும் 17வது கிங் தர டெமான் ஹண்ட் ஸ்குவாட்டுக்கு அவர்களின் சொந்த முறைகள் இருந்தன. அவர்கள் ஒரு மாயமணி என்று அழைக்கப்படும் பொருளை பயன்படுத்தி தங்களை ஜாக்ஸ் டெமான்களைப் போல மாற்றி லாங் ஹவோசனின் குழுவை மேஜர் ஜாக்ஸ் நகரத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேஜர் ஜாக்ஸ் நகரம் வெளிப்படையாக குழப்பத்தில் இருந்தது. நகரத்தின் பாதுகாப்பு கடுமையாக இல்லை. லாங் ஹவோசனின் குழுவை யாரும் தேடவில்லை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் நகரத்திற்குள் நுழைந்தனர். மாயமணிகள் மாயாஜால ஆற்றலை சேமிக்க முடியும் என்று டியான் கிங் லாங் ஹவோசனிடம் கூறினான், ஆனால் அதற்கு ஒரு சிக்கலான செயல்முறை தேவை. ஆனால் டெமான் பிரதேசத்தில் இது சக்திவாய்ந்த டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்கு அவசியமான பொருளாக கருதப்படுகிறது. லாங் ஹவோசனின் குழு இப்போதுதான் கமாண்டர் தரத்திற்கு வந்திருப்பதால் இப்படியான பொருளை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. மேஜர் ஜாக்ஸ் நகரம் ஜாக்ஸ் மாகாணத்தின் தலைநகரம், ஆனால் அவ்வளவு பெரியதாக இல்லை.
பெரும்பாலான டெமான் நகரங்களைப் போலவே இதுவும் சற்று அழிவுக்கு உட்பட்டதாக தோன்றியது. டியான்கியேஞ்சி மனிதர்களால் நடத்தப்படும் ஒரு உணவகத்திற்கு லாங் ஹவோசனை அழைத்துச் சென்றான். அவர்களை சமையலறையின் பின்பகுதிக்கு அழைத்துச் சென்றான். பின்னர் நடந்த செயல்முறை அவர்களை முற்றிலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சமையலறையின் பின்பகுதி ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி ஒரு குகையின் நுழைவாயிலை வெளிப்படுத்தியது. 13 உள்ளே நுழைந்தனர். பின்னர் சமையலறையின் நுழைவு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. லாங் ஹவோசனுக்கு ஆச்சரியமாக குகையில் இருந்து வெளி உலகத்தை அவனால் உணர முடியவில்லை. வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த குகை நுழைவு எல்லா ஆய்வு திறன்களையும் முற்றிலும் தடுத்தது. குகையில் நுழைந்தவுடன் குகையையும் சமையலறையையும் இணைக்கும் நுழைவு 1 மீட்டருக்கு மேல் தடிமனாக இருப்பதை லாங் ஹவோசன் கவனித்தான். சந்தேகமின்றி உள்ளே ஏதோவொரு விலையுயர்ந்த சிறப்பு உலோக கலவை இருந்தது. மந்திர வரிசைகளால் பலப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஜாக்ஸ் நகரம் எந்த முக்கியமான மூலோபாய நகரமும் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு பெரிய குழு பிரிவை இந்த நகரத்தில் அமைத்திருந்தனர். இதனால் டெமான் ஹண்ட் ஸ்குவாட்கள் டெமான் பிரதேசத்தில் இவ்வளவு சுதந்திரமாக நகர முடிந்தது ஆச்சரியமில்லை. இரு பக்கங்களிலும் அசாதாரண படிகங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. இந்த இடத்தில் மிகச் சிறந்த காற்றோட்ட அமைப்பு இருந்தது. இதனால் ஒரு இதமான சூழல் இருந்தது. கீழே இறங்கும்போது 30 மீட்டருக்கு மேல் ஆழத்தில் சென்று ஒரு தட்டையான மேற்பரப்பை அடைந்தனர். பின்னர் 20 மீட்டர் முன்னேறி ஒரு சிறிய அறை தோன்றியது. அறைகள் மிக எளிமையாக அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு அறையிலும் படுக்கைகள், மேசைகள், நாற்காலிகள் இருந்தன. மொத்தம் சுமார் 20 அறைகள் இருந்தன. இது 3 டெமான் ஹண்ட் ஸ்குவாட்களுக்கு ஓய்வு மற்றும் மறுசீரமைப்புக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது இங்கே யாரும் இல்லை. உள்ளே பெரிய அளவிலான உணவு மற்றும் தூய்மையான தண்ணீர் சேமிக்கப்பட்டிருந்தன. எல்லோரும் முதலில் ஓய்வு எடுங்கள். லாங் நண்பா, உன்னுடன் கொஞ்சம் பேசலாமா? டியான் கிங் கேட்டான். லாங் ஹவோசன் தலையசைத்தான். இருவரும் ஒரு அறையில் நுழைந்தனர். மற்றவர்கள் தாங்களாகவே ஓய்வெடுக்க அறைகளை தேடினர். டியான் கிங் லாங் ஹவோசனை உட்கார அழைத்தான். இப்போது இங்கே நம்முடைய 2 டெமான் ஹண்ட் ஸ்குவாட்கள் மட்டுமே உள்ளன. மறுபடியும் நன்றி சொல்ல மாட்டேன். இந்த உணர்வு எங்கள் 17வது கிங் தர டெமான் ஹண்ட் ஸ்குவாட்டின் உறுப்பினர்கள் அனைவரின் மனதிலும் பதிந்துவிட்டது. தயவு செய்து என்னை மூத்தவர் என்று அழைக்காதே. ஒருவரை ஒருவர் பெயரால் அழைப்போம். டியான் கிங்கிற்கு மிகவும் நேர்மையான குணம் இருந்தது. அவன் லாங் ஹவோசனின் வயது அல்லது 8வது படி ஜாக்ஸ் தலைவரைக் கொன்ற இரகசிய நுட்பங்களை பற்றி கேட்கவில்லை. ஒவ்வொரு டெமான் ஹண்ட் ஸ்குவாட்டிற்கும் அவர்களின் இரகசியங்கள் உள்ளன. ஒருவருக்கொருவர் தோழர்களாக இருந்தாலும் அவர்களின் இரகசியங்களை கேட்பது நல்லதல்ல.